என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை நீ, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சந்ததி, என் சொந்த பிள்ளை நீ. உன்னை நான் சொந்தமாக்கி இருக்கிறேன் மகனே. எனக்கு என்னுடைய எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுத்திருக்கிறேன். நீதான் என் முத்திரை மோதிரம், நீதான் என் முத்திரை மோதிரம். நீ எதை கட்டுகிறாயோ பூமியில அதை நான் கட்டுகிறேன். நான் உன் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். உன் தாய் தகப்பனும் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். நான் அநீதி உள்ள தேவன் அல்ல. நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழை பொழிய பண்ணுகிறவர். இந்த உலகத்துல திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் எல்லாரையும் போஷிக்கிற தேவன். காக்கைக்கும் நான் உணவளிக்கிறவர், ஆகாயத்து பட்சிகளுக்கும் நான் உணவளிக்கிறவர் அல்லவா. உன்னுடைய தெரிந்தெடுத்தல், உன்னுடைய அழைப்பு வித்தியாசமானது. நான் உன்னை உடன் சுதந்திரராக தெரிந்தெடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பங்காளியாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். உன்னுடைய காரியங்களிலே நான் பொறுமையாய் இருப்பதில்லை. உன்னுடைய காரியங்களிலே நான் அமைதியாய் இருப்பதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய விஷயங்களிலே நான் பொறுமையாய் இருக்க போவதில்லை. ஆண்டவரே, உனக்கு கண் இருக்கிறதா? நீர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீரா? ஓ ஆண்டவரே, நீர் இதை கேட்கவில்லையா? நான் படுகிற பாடுகள் உமக்கு தெரியவில்லையா என்று ஒரு நாளும் புலம்பி விடாத, ஒரு நாளும் முறுமுறுத்திராத, ஒரு நாளும் குறை சொல்லாத. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்து அவர்களை நடக்க பண்ணின பொழுதும் கூட அவர்கள் குறைவுகளிலே என்னை முறுமுறுத்து 10 முறை சோதித்தார்கள், என்னை மட்டுப்படுத்தினார்கள். அதுதான் இஸ்ரவேலின் மாபெரும் பாவம். நான் அதனால் அவர்களை சிட்சித்தேன், அதனால் அவர்களை நான் தண்டித்தேன். ஒரு நாளும் முறுமுறுத்து விடாதீங்க. தேவன் நம்மை அவர் புண்ணியங்களை அறிவிப்பதற்காக வரவழைத்திருக்கிறார். இந்த கால தாமதங்கள் எதற்காக? அவர் புண்ணியங்களை, அவர் மகத்துவங்களை நாம் உணர்வதற்காக. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்பதற்காக, அவருடைய கிருபையை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய நன்மைகளை நாம் பெற்று அநேகருக்கு ஆமென் அறிவிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நன்கு ஊழியர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் எல்லா காரியங்களுக்குமான ஆமென் பல சீக்கிரமாய் வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு அதி சீக்கிரமாய் உங்கள் ஜெபங்களுக்கு அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிச்சயமாய் பதில் தரப்போகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே கர்த்தர் பொறுமையாய் ஒரு நாளும் இருக்க போவதில்லை. ஏற்ற வேளையில அதனதின் காலத்துல அதனதின் நன்மைகளை தந்தரளி உங்களை ஆசீர்வதிப்பார்.